வெல்கம் டு ஜோஜி டாக்ஸ். இன்னைக்கு நான் பார்க்க போற படம் என்னன்னா தாத்தா 2, சாரி இந்தியன் 2. திறந்துடு கதவே திறந்துடு, எனக்காக திறந்துடு, திறந்துடு கதவே திறந்துடு. இது நம்ம பழம்பெரும் டைரக்டர் சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா அவர் 7 வருஷமா எடுத்துட்டு இருக்கானுங்க. 7 வருஷமா இந்த படத்தை எடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த 7 வருஷம் இந்த படத்துல தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, பல பேர் செத்துட்டாங்க படத்துல. யாருமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணீரஞ்சலி படமா நம்ம நினைக்கலாம் இந்த படத்தை. அதாவது எல்லாத்தையும் தேங்க்ஸ் டு போற போல படத்தில் நடிக்க வச்சுட்டாங்க. அது வரைக்கும் பரவாயில்ல. ஏதோ நிறைய பேர் இப்போ எல்லாருமே தேட்டர்ல இவன் செத்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம ஃபேவரட் ஆக்டர் தான். படத்தோட கதை என்னன்னா, இந்த நாட்டில் நடக்கிற அநியாயத்துக்கு எதிராக இவனெல்லாம் வீடியோ போட்டு 4 பேர் பார்க்கிங் டான்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்க போடுறதெல்லாம் அந்த அளவுக்கு எடுபடல. இவங்க காட்டி கொடுக்குற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து அவங்கெல்லாம் திருப்பி ஜெயிலுக்கு போய் உடனே அடுத்த நாளே வெளியே வந்துடுறாங்க. அதனால ரொம்ப கடுப்புலாகி இது ஒருத்தனால தான் முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியன் 2 சேனாபதி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பேக் இந்தியன் ஒரு ஹேஷ்டேக் போட்டு அப்படியே அது உடனே வேர்ல்டு ட்ரெண்ட் ஆயிருது. அப்படியே ஆப்பிரிக்காலாம் போய் ட்ரெண்ட் ஆகுது. அது காமிக்கிறானு. எதுக்கு ஆப்பிரிக்கால ட்ரெண்ட் ஆகுதுன்னு தெரியல. அவரே இந்தியன், ஆப்பிரிக்கனா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவர் தாய்வான்ல அவர் இருக்காரு. அப்படியே அங்க கரத்தை கெட்டு மாதிரி அங்க இதெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. 10 பேத்துக்கு அங்க போய் தாய்வானுக்கே கராத்தே அந்த மாதிரி சொல்லி தந்துட்டு இருக்காரு. அங்க போய் ஒரு மீட் பண்ண, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்ததே வந்துடுறாரு. அப்படியே இங்க அதுக்கப்புறம் இவர் கூட சேர்ந்து இங்க இருக்கிற ஊழல்லாம் அழிச்சாரா, பாக்குறோம் நம்மளையும் அழிச்சாரா, இதுதான் மீதி கதை. நேரா அவர் அப்படியே தாய்வான்ல இருந்து இங்க வராரு மெட்ராஸ்க்கு. ஃபர்ஸ்ட் அப்படியே ஏர்போர்ட்ல நம்ம இந்த கெட்டப் தசாவதாரம் ஜாப்பனீஸ் கெட்டப்ல வராரு. ஓவர் ஆக்டிங் பண்ணும்போதே அவன் கண்டுபிடிச்சான். அந்த பாபி சிம்மாவே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆக்டிங் பண்ணியிருக்கேன். என்ன அவன் கண்டுபிடிக்கிறான். ஓவர் ஆக்டிங் டக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இந்த ஆள் காஞ்சி போயிடும் அதுன்னு சொல்லி கண்டதும் பேசிட்டு அவன் கண்டுபிடிச்சு தூக்கிடுறானு. தூக்கிட்டு போகும்போது அது இந்த மாதிரி நிறைய கேவலமான படம் இது சீன்லாம் இருக்குது. இதுல நம்ம இந்த இந்தியன் ஒண்ணு எடுத்தாரு பாரு ஒண்ணு. அப்ப அதை நினைச்சு பார்த்தா எப்படி இருக்குது அந்த சீன், அந்த படங்கள். என்ன இந்த படம் பாக்குறதுக்கு நான் இந்தியன் வர பார்த்தேன் ஃபர்ஸ்ட். அந்த முந்தான நைட்டு பார்த்துட்டு வர போனேன். அதாவது ரெண்டுக்கும் கிட்டம் கூட வர முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபேக் படமா இருக்கு. இது எடுத்து முடிக்கணும்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இது என்ன நடந்திருக்கு இந்த படம் என்னன்னா, இதை ஆல்ரெடி 1 வருஷம் எடுத்து 2017-18 1 வருஷம் எடுத்து டிராப் பண்ண படம். அதுக்கப்புறம் இவரோட விக்ரம் பயங்கர ஹிட் ஆனங்காட்டி கமலோட பிராண்டிங்கை வச்சு இந்த படத்தை ரீஓபன் பண்ணாங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, குழியில புதைச்சதை தோண்டி வெளியே எடுத்து திருப்பி தூக்குல மாட்டி கொண்டிருக்கானுங்க. அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா எதுக்கு இதை எடுத்துருக்கீங்க? கமலோட ஆக்டிங்கும் உனக்கு வெறுத்து போச்சுன்னா அது இந்த படம் தான். கமலோட ஆக்டிங் நமக்கு இருக்குமா? அவர் நடிச்சாலும் நம்ம ஜாலியா ரசிப்போம். இதுல பார்த்தா ரொம்ப பாவமா இருந்துச்சு எனக்கு. அது கமல் இப்படி ஏன் நடிக்கணும்? அல்காகான் மாதிரிலாம் வராரு. அந்த எதுக்கு? அது தேவையில்லை. இதே இந்தியன்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசு 45. அப்போ 70 வயசு கெட்டப் போட்டு இருந்தா கரெக்டா இதாச்சு. அது அது கெட்டப்புக்கு மட்டுமே படம் கிடையாது. அதுல அந்த ஆக்டிங் இருக்கு, இந்த கமலோட நடிப்பு. அது நேஷனலோட படம் அது அவருக்கு. அந்த படத்தோட இந்தியன் 2 இப்பவே அவருக்கு 70 வயசு. இதுல இனியும் மேல ஒட்டி 100 வயசு மாதிரி பண்ணிருக்காங்க. அவர் அவர் எக்ஸ்பிரஷன் இதை தாண்டி வரமாட்டேது. இந்த லேயர் இங்க இருக்கு போல இருக்கு. மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு மூஞ்சி இருக்கு. அவரோட எக்ஸ்பிரஷன் இதை தாண்டி வெளியே வரமாட்டேது. அப்படியே இதாகுது. நான் அவர் பார்க்கும்போது நான் அதான் நினைச்சேன். ஏன்னா நம்மலாம் அவர் நடிப்பு சொல்றோம் பாரு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இந்த படத்துல. இது கமல் சாருக்கு தான் எனக்கு அநீதி. இது சங்கர் பண்ண அநீதி. இது மிகப்பெரிய கப்ளிங்ஸ் இதுதான் எனக்கு தெரிஞ்சு. இதுல பாத்தீங்கன்னா தாய்வான்னு சொல்லிட்டு போறாங்க. தாய்வான்னு சொல்லிட்டு பொலிவியா சால்ட் இதுல போய் ஆடிட்டு இருக்கானுங்க. என்னன்னு தெரியல. இதுதான் உனக்கு தெரிஞ்சுதாரா? அந்த மாதிரி யோகி பாய் மாதிரி சொல்லலாம். ஏன்டா இவ்வளா இருக்குது, இது ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்றேன்னு நான் சொல்றேன். அதாவது இந்த லாஜிக்கே இல்ல படம் ஃபுல்லா. அதுல ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறவங்கலாம் கடைசியில இவரை கொல்ல வரும். அப்படியே கத்தி தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்கு? ஏன் இப்படி பண்றாரு புரியல எனக்கு. அதே மாதிரி லஞ்சம் ஊழலுக்கு எதிராக இது பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊழல்லாம் இப்ப அழிஞ்சு போச்சுங்க. இந்த ஊழலை பத்தி நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. 20 வருஷம் எல்லாம் அப்படியே சரிச்சுக்கிறாங்க. என்னடா இது, நானே பிளாக்ல தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த மாதிரி சொல்றாங்க. உள்ள இருக்கான்னு சொல்றேன். இது எதுக்கு பேசிட்டு இருக்காங்க? இப்போ வேலை கிடைக்கல, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் இதெல்லாம் வரலன்னு சொல்லி யாராவது தற்கொலை பண்றாங்களா? இப்போ தற்கொலை பண்ற எதுனால? தோத்துட்டேன், காசு விட்டானுங்க அதுக்கு. அப்புறம் வீட்டுல பைக் வாங்கி கொடுக்கலன்னு தற்கொலை பண்றாங்க. இந்த மாதிரி தானே பண்றானுங்க. நீங்க அதான் மேகி செஞ்சுக்கலாம் ஒருத்தன் தற்கொலை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி தான் நடக்குது. எதுக்கு நீ எதுக்கு பஞ்சாப் போன, எதுக்கு குஜராத் போன, ராஜஸ்தான், கொல்கட்டா, பேன் இண்டியாவா? என்னது இது? இந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டு சங்கர் வெறுக்க வச்ச படம் இது. 2.0வே பரவாயில்லாத மாதிரி ஆகி போச்சாங்க இந்த படம் பார்த்து.
ஏன்னா அவரோட பெஸ்ட் ஒஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.0 தான். இது அதை விட ஒஸ்ட் ஃபிலிம் எவர் மேடு மாதிரி இருக்குது இந்தியன் 2. என்ன இந்த ரூம்னு ஒரு படம் இருக்கு ஹாலிவுட்ல, அதுதான் வந்து ஒஸ்ட் ஃபிலிம் எவர் மேடுன்னு சொல்லுவாங்க. சிட்டிசன் கேன் ஆஃப் ஒஸ்ட் மூவிஸ்மானுங்க. இதை வந்து இந்த இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நெடுமுடி வேணும் வந்து என்ன ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கும். அதுல வந்து ஒரு சீனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேரி மாதா வந்து குழந்தை வந்து லெஃப்ட்ல இருக்கும், இது ரைட்ல இருக்குன்னு சொல்லி ஒரு சீன் கண்டுபிடிப்பாரு. அது மிரர் ஷாட் அப்படின்னு பேர். அவர் என்ன இன்டெலிஜென்ட்டா இருக்கும் தெரியுமா. அப்புறம் வந்து அதுல வந்து ஒரு வயசானவங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒருத்தன் குத்துவாங்க, கத்தியில குத்துவான்னு சொல்லி அங்க இருக்கிற தாத்தாக்களுக்கெல்லாம் சரக்கு கொடுத்து வந்து குத்த சொல்லுவான், தூரத்தை ஓடி வந்து குத்த சொல்லுவான் எவ்வளவு தூரம் இறங்குதுன்னு. அதாவது யாருக்கு சங்கர் நீங்களா என்ன நீங்க இருக்கும்போது எப்படி இது. அதாவது வந்து எல்லாம் சுஜாதா இல்லை அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா அதுல அவர் எழுதின டயலாக் எவர் கிரீனா இருக்கு, இனியும் இருக்கு. என்ன உனக்கு வந்து அந்த இந்தியன் வெஸ்ட் பாட்டில் வந்து அந்த டயலாக் இருக்கும் பார்த்தியா, உனக்கு வந்து செந்தில் எத்தனை வருஷமா தெரியும், ஒரு 6 மாசம் 1 மாசம், எனக்கு 30 வருஷமா தெரியும் அப்படிமா. என்ன அது வந்து என்ன சீனு பா, இப்பவும் வந்து அப்படியே சீன்லாம் நினைச்சு பார்த்தாலே அப்படியே இதாகுது, கூஸ் பம்ப் ஆகுது. அந்த மாதிரி ஒரு பட்டை கலப்பு அந்த படம். அப்புறம் என்னது ஏன்டா வந்து போலீஸ்க்கு கலர் டிவி எனக்கு பாசமா அப்படிமா, அது கமல். என்ன கேரக்டர், என்ன டயலாக்கு ஷார்ப்பா இருக்கும், அப்படியே அட்டகாசமா. அப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் படம், இப்போ வந்து 2:40 ட்ரிம் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னையிலேருந்து சொல்றேன், எனக்கு வந்து 1.5 மணி நேரம் ட்ரிம் பண்ணுங்கய்யா. நீங்க வந்து தேர்ட் பார்ட் வந்து எடுக்காம எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சு தொலை வேண்டியதானே. இப்போ சித்தார்த் போஷன் அப்படி ஒரு நாடகத்தன்மையா இருக்கு. இதுல வந்து நான் வந்து இந்த செகண்ட் யூனிட் டேரக்டர்னு சொல்லி 2 மூணு பண்ணியிருக்காங்க, அப்படியே துருத்தி தெரியுது. ஒவ்வொரு சீனும் லாங்கா போகுது, வேஸ்டா வந்து பெரிய சீனா இருக்கு. இப்போ முன்னாடி கல்கி பார்த்தோம் அதே மாதிரி ஒரு சீனு வந்து வேஸ்டா அப்படியே நீளமா இருக்கு. எதுக்கு இந்த நீளமா இருக்கு. அப்புறம் இவர் வர்மக்களை வந்து ஒவ்வொருத்தையும் குத்துறதுக்கு முன்னாடி சொல்றாரு, இது கும்பி பாகம், இது வந்து நரகத்துல வறுக்கிறது, இது அந்நியன்ல சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இவர் வந்து அது ஒன்று சொல்லுவாரு. அந்நியன்ல ஷார்ப்பா இருக்கும் அது. இவரை கொளுத்து போன வயிறுன்னு சொல்லி அந்த வந்து அட்டைப்பூச்சி விடுவான். அட்டைப்பூச்சியில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அது கடிக்கும்போது வலிக்காது அப்படிலாம் சொல்லுவான். சூப்பரா இருக்காது. என்னென்னமோ வறுமை இதுல உபயோகிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றாரு, இந்த மாதிரி வறுமெல்லாம் இருக்குதானே தெரியல, பொய்ன்னு நினைக்கிறேன். என்னமோ குத்துனதுக்கு அப்புறம் குதிரை மாதிரிலாம் ஓடுறான், குதிரை மாதிரி ஒருத்த ஓடிட்டே இருக்கான். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஃபேண்டசியா இருக்குது நல்லா ஓரளவுக்கு. ஆனா வந்து இதெல்லாம் உண்மையா, இது எப்படி இப்படிலாம் குத்த முடியும். இன்னொன்னு விரல்ல குத்து வயிறுல குத்து போதாம கடைசியில பூரிக்கட்டையில வந்து குத்துத்தாரு, அதுலயே பூரிக்கட்டையிலே ஒரு வர்மத்தை செலுத்துறாரு. அது எப்படி ஆகும், அது நடக்கும். ஜாலியா விடுறாங்க. அவர் வந்து ஒரு போலீஸ் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து விடுங்க, அப்பதாங்க இவனுக்கு தப்பிச்சு விடுங்க, என் பையனை காப்பாற்றணும் அப்பதான் சொல்லி கெஞ்சுவாரு. அப்ப வந்து உடனே வந்து ஜட்ஜி வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கெஞ்சி போங்க கூட்டு போங்க அப்படின்றாரு. இதெல்லாம் சங்கராய நீங்களா எடுத்தது. உங்க படங்கள் எப்படி, யாரு நீங்க சங்கர் எடுத்தீங்களா இல்ல அதிதி சங்கர் எடுத்தாங்களா இந்த படங்கள்லாம், புரியல எனக்கு. அப்புறம் வந்து கடைசியில இந்த படத்துல வந்து பெஸ்ட்ன்னு சொன்னது அந்த கடைசியில அந்த இந்தியன் ட்ரெய்லர் தான். அது சொன்னாங்க, அது காமிச்சாங்க. எனக்கு அதுவும் சுமாரா தான் இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா மேட்ரு, இந்தியன் தாத்தா ரிட்டர்ன் வந்ததே கடுப்பு தான் இருக்குது சரியா. இதுல யார் உங்க அப்பா வருதுல எங்களுக்கு எதுக்கு, என்ன உன்னையே தெரியாது உங்க அப்பா வேறையா. போது நிறுத்துங்க சார். சங்கர் சார், இந்தியன் 3 வந்து 25ன்னு சொல்றீங்க, யாருமே எக்ஸைட்டே ஆகலைங்க, எல்லாருமே புலம்பிட்டு போறாங்க. இல்லைன்னா குழந்தைகளுக்கு மட்டும் எடுக்கிறேன்னு சொல்லுங்க. எதுக்கு இந்தியனை வந்து இது பண்றீங்க. இது இந்தியனை வந்து நீங்க இது பண்ணதுக்கே வந்து எங்களுக்கு வந்து நாங்களாம் வந்து பழைய 96 இந்தியன் ஃபேன்ஸு, நான் குழந்தையில பார்த்ததெல்லாம். அது அப்படிப்பட்ட படம். அதை வந்து நீங்க வர்மக்கள்னு ஒன்று தெரிஞ்சதே வந்து அந்த படம் பார்த்துட்டு வந்து நம்ம வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது வந்து அதை பார்த்துட்டு வந்து வர்மக்களை குத்திட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் கழுத்துல வயிற்றுல வந்து சேனல் மாதிரி திருப்பிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த படங்க அது. நீங்க வந்து எங்களை வந்து ஏன் இப்படி கூனி கூறி இதை அவமானப்படுத்துறீங்க, புரியல எனக்கு. இந்தியன் 2 எதுக்கு எடுக்கணும், நீங்க வேற ஏதாச்சும் பேரை வச்சு எடுக்க வேண்டியதானே. என்ன சொல்ற, இது நான் வந்து இது வந்து ரொம்ப வந்து வருத்தமான கேள்வியா இருக்கு எனக்கு. அவர் வந்து நான் இப்ப நினைக்கிறேன் அந்த இந்தியன் 2ல வந்து இந்தியன்ல வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியால இருந்து அப்படியே போவார். அவர் அப்படியே போயிருக்கலாம், இந்த ஆஸ்திரேலியா தாண்டி அப்படியே நியூசிலாந்து போய் அந்த பசிபிக் ஏரியா அந்த ஓஷன் ஏரியால போய் எங்காச்சும் தங்கி அவர் அங்கேயே வந்து இறந்துருக்கலாம் அவர். அப்படிதான் நினைக்கிறேன். நன்றி.